என்ன சார் நடக்குது? எது நடக்கக்கூடாதோ அது நடந்துகிட்டு இருக்கு சார். ரொம்ப சிம்பிள் சார். சுப்ரீம் கோர்ட்டு இப்போ இன்னைக்கு கார்த்திகையா நேற்று கார்த்திகையா? இன்னைக்கு ஏன் கொடி ஏற்றுறீங்க? இந்த கொடியை 10 நாள் கழிச்சு ஏற்றுனா எவனா செத்துருவானா? இல்லைங்க, இதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டு அழகாக ஹேண்டில் பண்ணோம். இது சட்ட பிரச்சனை அல்ல. 2 மதம் அடிச்சுக்கிட்டு சாகக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டால் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனால் ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர், முஸ்லீம், ஒரு அட்வொகேட்டு இன்னொருத்தரை போட்டு நீங்கள் உட்காந்து ஒரு முடிவை சொல்லுங்க, அதை நாங்கள் தீர்ப்பாக கொடுக்குறோம். சார், நான் ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா தப்பாக இல்லாத சொல்லலை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பொறுப்பு இல்லையா? நீதி தாங்கள் வழங்க வேண்டுங்கிற ஆர்வம் இல்லையா? ஏன் ஒரு 10 பேரை அடிச்சுக்கிட்டு செத்து ரத்த ஆறு ஓடிச்சுன்னா அது ஒவ்வொரு ஊர்லேயும் பிரதிபலிக்கும். அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் கதையெல்லாம் கேட்டுச்சு. அயோத்தியா கேஸில் தான் சார் சொல்கிறேன். இப்போ திருப்பரங்குன்றம் என்னங்க, திருப்பரங்குன்றத்தில் அயோத்தியாவில் என்ன செய்தாங்கன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதை மீறிட்டீங்கன்னு நான் சொல்கிறேன் சார். இது லீகல் இஷ்யூ இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதை தான் நான் அயோத்தியா கேஸை கம்பேர் பண்ணுறேன். லீகல் இஷ்யூங்கிறது வேறு. தமிழ்மணி திருடினானா, போய் சொன்னானா, ஏமா, கரெக்ட். இது 2 மதங்கள், அந்த மதத்தில் இருக்கிறவருடைய உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் சரி தப்பு அல்ல முக்கியம். எனவே அதனால தான் அவ்வளவு பேஷண்டாக சுப்ரீம் கோர்ட்டு, நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு அட்வொகேட்டு, ஒரு பொது ஆள் ஒருத்தர், ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவரெல்லாம் ஒன்றா போட்டு எப்போ ஏதாவது பேசி கீசி எடுத்துக்கிட்டு வாங்க, 3 பேரும் ஒத்துக்கிற, 2 மதங்களும் ஒத்துக்கிற மாதிரி. இது மத பிரச்சனை சார், சட்ட பிரச்சனை. இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தில் மதம் சார்ந்து யாராவது வழக்கு பதிவு செஞ்சாங்களா சார்? என்ன சார் அந்த இஷ்யூவே அதானே சார்? சொல்லுங்க சார். இல்லை, அந்த கதையை சொல்லுங்கன்னு கேட்குறேன், என்ன நடந்துச்சுன்னு சார். இங்கே ஒரு தூண் இருக்குது, முதல்ல இதில் ஏற்றிருக்காங்க. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் சொன்ன சுப்ரீம் கோர்ட் மெத்தடை தான் கிருபானந்த வாரியார் மிக அழகாக ஹேண்டில் பண்ணார், மாட்டிக்காமல். மக்களுக்கு தெரியும்னு தான் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். அது என்ன, சிக்கந்தர் மலை முஸ்லீம் மலையாமே, கிருபானந்த வாரியார், ஆமாம், சீனா சிவன் பையன் கந்தன் சிக்கந்தர் மலை சொன்னார். நான் இதை கண்டுபிடிச்சி கூட அவுத்து உள்ள இப்போ, ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சிருந்தது. எல்லாத்தையும் சட்ட ரீதியாக நீங்கள் அணுக முடியாது, புரிஞ்சுக்குங்க. இது நேற்று ஏற்றுறது தான் சரின்னா, இன்னைக்கு ஏற்றுறது தப்பு இல்லைன்னா, இந்த வழக்கை அமைதியாக கேட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஏற்றுனா என்ன ஆகிருக்கும்? இன்னைக்கு என்ன ஆகுது சார்? முதல்ல எனக்கு என்ன, அது 2 மதத்தினருக்கு இடையிலான பிரச்சனையா? அந்த வரலாறை உங்கள்கிட்ட இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒன்றும் கிடையாது சார். அது அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்ல இருக்கு, ஒரு 15 மீட்டர் தள்ளி தர்காவிலேருந்து ஏற்றுங்க. 2-3 பீஸ் கமிட்டி மீட்டிங், 1/12/2005, 94, 96 ஆர்டிஓ தலைமையில் பீஸ் கமிட்டின்னு வந்தால் என்ன சார் அர்த்தம்? அடிச்சுக்கிட்டு நிற்கக்குள்ள தான் பீஸ் கமிட்டி. உங்களுக்கு எனக்கு நடுப்புற பீஸ் கமிட்டி இல்லை சார். இது 2 வில்லேஜுக்கு தகராறு அல்ல, 2 லேண்ட்லார்டுக்கு அல்ல, 2 மதங்கள். இதில் யாரு மதம் சரி யாரு மதம் தப்புங்கிறது செகண்டரி இஷ்யூ. இதை எப்படி குவைட்டாக சால்வ் பண்ணலாம், அதான் சொல்கிறேன்னா சுப்ரீம் கோர்ட் பண்ண மெத்தடை இவங்க பண்ணி குவைட்டாக சால்வ் பண்ணுறங்கிறது தீபம் ஏற்ற வேண்டாம், அப்போ பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. இந்த வழக்கை இன்னொரு 15 நாளப்பா ஒரு கவுண்டர் போடு, நீ ஒரு கவுண்டர் போடு. நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு என்ன 15 மீட்டர் தள்ளி தானே ஏற்றுறாங்க, ஒன்றும் தர்கா மேலே ஏற்றி இல்லையே. சரி, எனக்கு இந்த நியாயம் சட்டம் புரிகிறது. ஆனால் பல நேரங்களில் நியாயமும் சட்டமும்
பேக் சீட் தான் எடுத்துக்கும். இல்ல இப்போ இதுக்குள்ள ஒரு நியாயமும் இருக்குங்கிறீங்க தமிழ்மணி சார். சார் உங்க பார்வையில் இதுல எது நியாயமா தெரியுது? ஏத்துறது நியாயம், அவசரப்பட்டது தப்பு. சார் நான் ஏத்துறது தவறுன்னு அநேகமா யாரும் சொல்ல முடியாது. அங்க அயோத்தியா மாதிரி கூட இடிக்கல. இது இங்க அயோத்தியில இடிச்சாங்க ஒரு குறிப்பிட்ட கட்சி, அத மாதிரி கூட இதுல இல்ல. எனவே ஏத்துறது நியாயம். நான் அதுல தர்மம் நியாயம் எல்லாம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஸ் உத்தரவு பிறப்பிக்காங்க. அப்ப அதை நிறைவேற்றவில்லை, அது நிறைவேற்ற கடமை அரசுக்கு இருக்குல்ல, அப்பீல் இருக்குல்ல சார். எதுக்கு அந்த இடத்துலயே பெதுரையிலேயே 2 ஜட்ஜு கிட்ட அப்பீல் வச்சிருக்கிறோம். ஒரு ஜட்ஜு தப்பு செய்த, இந்த ஜட்ஜுன்னு நான் சொல்லலை, எந்த ஜட்ஜும் தப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 ஜட்ஜு கிட்ட அப்பீல் போட்டிருக்காங்க. அவங்க உடனே அந்த ஆர்டர்லயே இருக்கு. நீ ஆர்டர் பார்த்தீங்களான்னு தெரியல, நான் வேணா இன்றைக்கு அனுப்புறேன், கொடுத்து அனுப்புறேன் இப்போ உங்ககிட்ட. நான் இதான் இதில் தவறு செய்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கையில் ஆர்டரை எடுத்துகிட்டு வந்தேன். அப்பீல் போட்டிருக்கிறாங்க. போடலேன்னு சிங்கிள் ஜட்ஜி சொல்கிறாரு, தவறு. அவர் வேணும்னு சொல்கிறாருன்னு சொல்ல வரல. நல்ல ஜட்ஜி, எனக்கு நல்ல பழக்கம், தவறான செய்யக்கூடியவர் அல்ல ஜட்ஜ். ஆனால் நேற்று ஏற்றுனதை இன்னைக்கு ஏற்றுனது, இன்னைக்கும் பௌர்ணமியும் கார்த்திகை தீபமாக கருதப்படுமானால் இன்னொரு 10 நாள் கழிச்சு 2 பேரையும் கூப்பிட்டு பேசி ஆர்டர் போட்டிருந்து இது சுப்ரீம் கோர்ட் நிச்சயமா போவோம். 2 பேரும் வசதி படைச்சவங்க போவான். 2 பார்ட்டியும் சார். அந்த வழக்கு போட்டவரும் வசதி படைச்சவர். தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்று காசுக்கு யோசிக்க போறதில்லை, அப்பீல் போடுற சார். ஆமா, நானும் தான் சார் சொல்றேன், 2 பேர்த்து போவாங்க. எனவே எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் தானே சார் போட்டிருக்காரு அவரு. யாரு அந்த வழக்கு மேல்முறையீடு கலெக்டர் நீங்க பார்க்கலாம். ரெண்டாவது இன்னொரு வழக்கு 144க்கு இன்னைக்கு வந்த ஆர்டர் போட்டிருக்காங்களே இப்ப, அது கலெக்டர். இன்ஃபேக்ட் பை நேம் மிஸ்டர் பிரவீன் குமார் ஐஏஎஸ், லோகநாதன் ஐபிஎஸ். அவங்க சார் இந்த தப்பு வந்துடக்கூடாதுன்னா நான் வெயிட் பண்ணி ஆர்டரை வாங்கி ஒரு கிளாரிஃபிகேஷன் சார். இப்போ எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் எதற்கு மேல்முறையீடு போட்டாரு, கலெக்டர் எதுக்கு போட்டார்? 2 வேற அப்பீல் தானே சார். 2 வேற அப்பீல். என்கிட்ட கையில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சுப்பிரமணிய சாமி டெம்பிளில் இருக்கிறார் சார். ஒரு 10 பேர் அடிச்சுக்கிட்டு செத்தான்னா பணம் வந்து இந்த கோயில் வாசலில் 4, தர்கா வாசலில் 4 விழுந்துச்சுன்னா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தானே சார் அது. நீங்கள் கேட்குற கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை அப்படின்னு அரசு நினைக்குதா? இந்த மாதிரி தீபம் ஏற்றினால் தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடும், திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை அது வந்ததுனால தானே சார் நீங்கள் பீஸ் கமிட்டி போட்டீங்கன்னு ஆர்டர்லேயே சொல்லியிருக்கீங்க. 2 முறை ஆர்டிஓ தலைமையில் சார். பீஸுங்கிறது எப்போ பீஸ் இல்லைன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் பீஸ். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். எனவே அது இப்போதும் நடுப்புற விட்டு போச்சு. சில ஆண்டுகள் ஏற்றிருக்காங்க. அதான் கேட்கிறேன் சார். இந்த ஆண்டு ஏற்றி இருந்தாங்க. இப்போ பீஸ் கமிட்டி என்ன முடிவு எடுத்தாங்க? இனி அங்க தீபம் ஏற்ற வேண்டாம், ஏன்னா பீஸ் கமிட்டி போட்டிருக்காங்க. ஒரு முடிவு தெரியணும்ல மக்களுக்கு, பிரச்சனை தெரியாம இருக்கறனால ஏத்துன்னு தான் சார் எடுத்தாங்க. ஓகே, பீஸ் கமிட்டி விளக்கு ஏற்றணும்னு எடுத்தாங்க. ஓகே, ஆனா விட்டு போச்சு, ஏத்தல. ஏன்? அப்பேரண்ட்லி நான் பக்கத்துல இருந்து பார்க்கல. ஒரு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடும். உங்களுக்கு சட்டத்தை நிறைவேற்றுறது வேற, தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்றது வேற. அதனுடைய விளைவுகள் ஒருத்தர் செத்து போயிட்டான்னா கூட நிறுத்தி தான் சார் ஆகணும். ஏன்னா ஒரு தீபம் ஏற்றாதனால ஏதாவது முருகன் வருத்தப்பட்டு கோச்சிக்கிட்டு போயிடுவாரா? குரமகள் வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு போயிடுவாரா கோச்சிக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. இதை கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி கொண்டாந்துருக்கலாம். இன்னொன்று, அந்த சிங்கிள் ஜட்ஜ் செய்த மாபெரும் தவறு கண்டம்டு போட்டாங்க. இந்த உத்தரவு நிறைவேற்றல் தவறல்ல. நீங்கள் அவனை கூப்பிட்டு ஏன்டா ஏற்றலை, எப்படா ஏற்றுவே, என்ன பிரச்சனை, இதை கேட்டிருக்கலாம், ஒரு உத்தரவு போட்டிருக்கலாம். ஒருவேளை அவன் அப்பீல் இன்னொரு அப்பீல் அதுக்கு மேலே போட்டாலும் இது கண்டெம்டு தான். அதில் அந்த ஜட்ஜி இதை எக்ஸிக்யூட்டிங் கோர்ட்டாக மாற்றிட்டார். நான் சொல்கிற வித்தியாசம் அதை மாபெரும் தவறுன்னு காயின் பண்ணுறீங்க தமிழ்மணி சார். சார் அதனால தானே சார் எல்லாமே இன்னைக்கு வந்திருக்குது. அது தவறு, மாபெரும் தவறுங்கிறது உங்க பார்வையிலையும் என் பார்வையிலையும் இருக்கிறது. நீங்க சொன்னீங்க சார், நான் சொல்லல. முதுநிலை வழக்கறிஞர் சொன்னாரு, அதனால தான் இந்த வார்த்தையை நான் காயின் பண்ணேன். ஆமா சார், பார்வைதான் சார். ஒருத்தன் என் மேல காரி துப்பினான்னா நான் தொடச்சிக்கிட்டு போயிடுவேன், பெருசு இல்லை. ஒருத்தன் ரொம்ப கோவப்படுவான், பெருசு.
நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், சகித்துக் கொள்ளுகிறேன், தாங்கிக் கொள்ளுகிறேன், பார்க்கிறேன்ங்கிறது தான். அந்த சிங்கிள் ஜட்ஜ் செய்த மாபெரும் தவறு. என் ஆர்டரை மீறிட்டீங்களா என்பது போல் அவர் நடந்து கொண்டு விட்டார் என்றே நான் அவருக்கு உரிய மரியாதைகளோடு அவருக்கு பொதுவா கோர்ட்ல ஜட்ஜு கொடுக்கக்கூடிய ஆர்டரை மதிக்கலைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அது எந்த ஜட்ஜா இருந்தாலும் தானே. ஆமாம் உண்மைங்க, உண்மை. இது கண்டெம்ட் இல்லை, கண்டெம்ட்னு போடப்பட்டதை எக்ஸிக்யூட்டிங் கோர்ட்டா மாத்துறீங்க. அவன் கையிலேயே அப்படியா, அவன் ஏற்றட்டும் சார். என்ன ஆர்டர்? ஒரிஜினல் ஆர்டரு அதிகாரிகள் ஏற்றணுங்கிறது. இப்போ உங்கள் பார்ட்டி எதிர் பார்ட்டினா நான் போய் ஏற்றுவேன், எனக்கு ஒரு ஆமாம் அதான் ஆர்டர் வேணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. 67 பேர் சிஆர்பிஎஃப். சிஆர்பிஎஃப்க்கு எந்த பவரும் கிடையாது. கரெக்ட், எந்த பவரும் கிடையாது உங்களுக்கு. அதை ஹைகோர்ட்டில் ஏன் கொண்டு வந்தோம்னா, நான் கொண்டு வந்த அந்த கமிட்டியில் இருந்தேன் 2014. ஓகே. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டில் போய் ஒரு 10 வக்கீல் கல்லெடுத்து அடிச்சாங்க. அவர் வீட்டில் இல்லை, ஒரு மனைவி பயந்துட்டாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக ஹைகோர்ட் செக்யூரிட்டி கமிட்டின்னு இன்னைக்கு உண்டு. நான் அந்த செக்யூரிட்டி கமிட்டியில் இருந்து முடிவெடுத்தோம். கோடிக்கணக்கான ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் அது கொடுத்துக்கிட்டு இருக்கு வருஷா வருஷம். இதை அவங்கள அவர் அமைச்சிருக்க கூடாது. இவரை ஏற்று நீயே போய் ஏற்று ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போயின்னு சொன்னது, ஒரு குறிப்பிட்ட ரிலிஜனை நீங்கள் ஆதரிக்கிறீங்கிறது மனசில் படுது. நீ என்ன உத்தரவு போட்ட? அதிகாரி ஏற்றணும். அதிகாரி ஏற்ற மாட்டேங்கிறான். அதிகாரி ஏற்றியே ஆகணும். ஏற்றிட்டு என்கிட்ட 9 மணிக்கு வந்து சொல்லலைன்னா 10 மணிக்கு நீ ஜெயிலில் இருப்ப. அது ஜட்ஜு. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எனக்கு கண்டெம்டு தண்டிக்கலாம், கரெக்ட், உனக்கு பவர் இருக்கு, நான் மறுக்கலை. ஏய் உன்னை ஏற்ற சொன்னேன், நீ ஏற்றலை, இன்னும் ஒரு 1 hour டைம் தர்றேன். நேற்று தான் உங்களுக்கு இது, அதனால் ஏற்றலைன்னா 10 மணிக்கு உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருப்பேன். கரெக்ட். இல்லை எவன் கேஸ் போட்டானோ அந்த பார்ட்டி கையிலேயே கொடுத்து தீப்பந்த ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போனா 67 பேர் ஏன் காவலுக்கு நிற்கிற உன் கூட வருவான். அந்த 67 பேர் அந்த சிஎஸ்எஃப்க்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. அவங்களால ஒரு லத்தி சார்ஜ் பண்ண முடியாது, எஃப்ஐஆர் போட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, துப்பாக்கி எடுத்து சுட முடியாது அவங்களால. அவங்க எஸ்காட்டுக்கு ஒரு எலிவேட்டட் பவுன்சர், அந்த வேலை மட்டும்தான் செய்யலாம். எனவே இது பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு இந்த லேனட் சிங்கிள் ஜட்ஜி ஹேண்டில் பண்ணிட்டாரு. அதை 2 ஜட்ஜி சரின்னு இருக்காங்க. இதனுடைய விளைவுகள் மிக மோசமாக இருக்கும்.